கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று உபாகமம் 31 அதிகாரம் 6வது வசனத்தில் என்னுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொண்டு திடமனதாய் என்று கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை அவர் ஆற்றி தேற்றுகிற தேவனாய் இருந்து இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். நம் எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த நாளிலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு மகனே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி நாம் செபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, நீ பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் என்று சொன்னீங்களப்பா. உங்களுடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரி கர்த்தர் நீதாமே பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே நீ தைரியப்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீ திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, பலங்கொண்டு திடமனதாயிருக்கு இருந்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதாக செபித்து ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்வதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி ஒவ்வொருவரும் நீ தைரியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், திடப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், நீர் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.